அன்பர்களே, இன்று தைப்பூசம். அழகுமலை ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி என்னும் பாலாயு தண்டாயுதபாணி திருக்கோவிலுக்கு செல்கிறோம். திருப்பூருக்கு தென்கிழக்கே தாராபுரம் சாலையில் 22 கிலோமீட்டர் தொலைவில் அழகுமலை கிராமம் உள்ளது. 4000 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த கிராமத்திலே எழில் மிகுந்த அழகுமலை உள்ளது. இந்த மலையை சுற்றிலும் சென்னிமலை, சிவன்மலை, வட்டமலை, ஊதிமலை, பழனிமலை, மருதமலை, கதித்தமலை ஆகிய 7 மலைகள் உள்ளன. நடுவிலே அமைந்திருப்பது இந்த அழகுமலை. இந்த மலையில் ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி பாலதண்டாயுதபாணி திருக்கோவில் உள்ளது. இந்த தல வரலாற்றை அறிய வரலாற்று சான்றுகளும் இலக்கிய சான்றுகளும் உள்ளன. திருமலை நாயக்கர் காலத்து கல்வெட்டிலே இந்த மலையின் பெயர் காரணம் கூறப்பட்டுள்ளது. 1641 ஆண்டு எழுதப்பெற்ற கல்வெட்டு இது. அலகு என்றால் மூக்கு, மூக்கின் வடிவம் போல் இந்த மலை உள்ளதால் அலகு மலை என பெற்றது. மலை அடிவாரத்தில் அழகாபுரி அம்மன் ஊர் காவல் தெய்வமாக உள்ளாள். மலை அடிவாரத்தில் மயில் வாகன மண்டபம் உள்ளது. இதை அடுத்து படியேறிவிட்டு தூண்கள் கொண்ட மண்டபத்தை அடையலாம். இடதுபுறத்தில் ஸ்ரீ பாத விநாயகர் சன்னதி உள்ளது. வடக்கு நோக்கி உள்ள படிகள், அவற்றை கடந்தால் இடப்புறம் இடும்பன் சன்னதி உள்ளது. இதனை கடந்து 300 படிகளை மேல் ஏறி சென்றால் முருகனின் 6 படை வீடுகளை தரிசனம் செய்யலாம். இந்த 6 படை வீடு சன்னதிகள் 1984 ஆண்டு அமைக்கப்பெற்றவை. கார்த்திகை மண்டபத்தில் நின்றபடி ஒரே சமயத்தில் அறுபடை வீடு முருகனையும் அழகுமலை முருகனையும் கண்குளிர தரிசனம் செய்யலாம். அறுபடை வீடு சன்னதி அருகில் நவக்கிரக சன்னதிகள் உள்ளன. இடும்பன் சன்னதி அருளில் பாலமுருகன் காட்சி தருகிறார். இவர் குழந்தை வரம் அருள்பவர். ஆண்டுகோலத்தில் சிறு குடுமியோடு வலது கையில் தண்டமும் தாங்கியபடி காட்சி தருகிறார். அழகுமலை கோவில் கிழக்கு மேற்காக உள்ளது. கோவில் கருவறையில் முத்துக்குமார சுவாமி பால தண்டாயுதபாணியாக காட்சி தருகிறார். ஒரு சமயம் சிவபெருமான், பார்வதி, கங்காதேவி ஆகியோரில் யாரை பிடிக்கும் என முருகனை கேட்டார். அரண் மாதாவை எனக்கு பிடிக்கும் என்றார் முருகன். இதற்கு இரு பொருள். அறம் வளர்த்த நாயகி எனில் பார்வதி, உயிர்களை காக்கும் நீர் எனில் கங்காதேவி, இருவரையும் பிடிக்கும் என்பதை முருகன் கூறினார் என்பதுதான் இத்தல சிறப்பு. கொடிமரம், மயில், பலிபீடம் தாண்டி உள்ளே சென்றால் மகா மண்டபம், ஆனந்த விநாயகர் சன்னதி, வலம்புரி விநாயகர் சன்னதியும் உள்ளது. தனி சன்னதியில் வள்ளி தெய்வ யானை, வீரபாகு தேவர் சன்னதிகள் உள்ளன. நடுவில் உள்ள கருவறையில் ஸ்ரீ முத்துக்குமார பாலதண்டாயுதபாணி காட்சி தருகிறார். 4.5 அடி உயரத்தில் காட்சி தருகிறார். உடல் நலம் பெறவும், தொழில் அபிவிருத்தி அடையவும், மாணவர்கள் கல்வி சிறக்கவும், மகப்பேறு வேண்டியும் இங்கு பிரார்த்தனை செய்கிறார்கள். அழகுமலை குறவஞ்சி என்னும் நூல் இந்த கோவிலை புகழ்கிறது. தைப்பூச நாளில் தேரோட்டம், சித்திரை திருவிழா, கார்த்திகை தீப விழா, பௌர்ணமி கிரிவலம் போன்றவை இங்கு விழா நாட்கள். சகல நன்மைகளையும் அருளும் அழகுமலை ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி பாலதண்டாயுதபாணியை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. வெற்றிவேல், வீரவேல்.